நடந்து முடிந்த குரூப் 2 தேர்வில் பொது தமிழுக்கான விடைகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். 101 நிழல் போல தொடர்ந்தான். இது எவ்வகை உவமை? விடை சி வடிவ உவமை. 102 பின்வரும் உவமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. எடுப்பார் கைப்பிள்ளை. விடை ஆப்ஷன் சி யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர். 103 அப்துல் நேற்று வருவித்தான். எவ்வகை வாக்கியம் என்பதை கண்டறிக. விடை ஆப்ஷன் பி பிறவினை. 104 மாணாக்கர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ என்ன வகை வினா என்பதை கண்டறிக. விடை ஆப்ஷன் டி கொடை வினா. 105 பின்வரும் விடைக்கேற்ற வினாவினை தேர்ந்தெடுத்து எழுதுக. பரிவாதினி எனும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு விடை ஆப்ஷன் டி பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது? 106வது கேள்வி பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு. உணர்த்தினென். இதற்கு விடை சி தன்மை ஒருமை வினைமுற்று. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. ஆன்சர் ஆப்ஷன் டி தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். 108 சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குறள் வடிவம் உள்ள தொடரை கண்டெழுதுக. இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் டி கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொளல். 109வது கேள்வி அகர வரிசைப்படுத்தி எழுதியவற்றை தேர்க. தூய்மை திருவிளக்கு தவ பெருஞ்சுடர் தீவினை துன்பங்கள் தாய்போல். இதற்கு விடை ஆப்ஷன் ஏ தவ பெருஞ்சுடர் தாய்போல் திருவிளக்கு தீவினை துன்பங்கள் தூய்மை. அடுத்தது 110 வேர்ச்சொல் கண்டறிக. நைந்தான். இதற்கு விடை பி நைந்து. 111 படி என்னும் வேர்ச்சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்றை எழுதுக. விடை ஆப்ஷன் டி படிப்பேன். 112 சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. விடை பி மீ வான். 113 ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தெரிவு செய்க. இதற்கு விடை பார்த்தோம்னா டி 4321 பை இளமை மே அன்பு வை புல் து உன். 114 பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவு செய்க. ரினைசன்ஸ். இதற்கு விடை ஆப்ஷன் சி மறுமலர்ச்சி. 115 பிழையான இணையை கண்டறிக. விடை ஆப்ஷன் டி கம்பி நீட்டுதல் விரைந்து வெளியேறுதல். 116 சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் டி கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது. மலைப்பகுதிகளில் மலை பயிர்களும் நிலப்பகுதிகளில் உழவு தொழிலும் நடைபெறுகின்றன. 117 தவறான இணையை கண்டறி. இதற்கு விடை ஆப்ஷன் ஏ முரணி உடன்பட்டு. 118 பொறுத்துக. விடை ஆப்ஷன் பி 4321 முல்லைப்பாட்டு நெஞ்சாற்றுப்படை பட்டினப்பாலை வஞ்சி நெடும் பாட்டு நாலடியார் வேளாண் வேதம் வெற்றி வேர்கை நருந்தொகை. 119 பொறுத்துக. இதற்கு விடை ஆப்ஷன் ஏ 4123 தமிழ் தூதர் தனி நாயகம் அடிகள் பாலராவாயன் திருஞான சம்பந்தர் பன்மொழி புலவர் அப்பாதுரையார் சொல்லின் செல்வர் சேதுப்பிள்ளை ராபி. 120வது கேள்வி ஐம்பெரும் காப்பியம் எனும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர். மயிலை நாதர். சோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. 121 திராவிடம் எனும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர். விடை சி குமரில பட்டர். 122 நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது. விடை சி திருச்சி திருவரங்க கோயில். 123வது கேள்வி தேவ துந்துபி எந்த ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி? ஆன்சர் ஆப்ஷன் சி தேவராட்டம். 124 புனலிடை மூழ்கி பொழிலிடை உலவி பொன்னின் இழையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ களித்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையிலே இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி பேரறிஞர் அண்ணா. 125 குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இத்தொடரில் குமரி என்னும் மூலிகை. ஆன்சர் டி கற்றாழை. 126 பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் சி
அன்னை முத்துலட்சுமி 4 புற்றுநோய் மருத்துவமனை. மூவலூர் ராமாமிர்தம் தேவதாசி ஒழிப்பு சட்டம். பண்டித ரமாபாய் சமூக தன்னார்வலர். மலாலா பெண் கல்வி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 4123. 127 தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கும் பொருந்தும். விடை சி மதுரை. 128 ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி முத்துராமலிங்கனார். 129 இன்று நாம் உணர்கின்றோம் தம்பி, எத்தனை இன்னலுக்கிடையிலே தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கற் புதுநாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர். விடை ஏ பேரறிஞர் அண்ணா. 130 சென்ட்ரியூ மற்றும் லிமரைக்கு என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகள் தந்தவர். கவிஞர் ஈரோடு தமிழன்பன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. 131 பாவலர் மணி எனும் பட்டம் பெற்ற கவிஞர் வாணிதாசன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. 132 தமிழ் தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று டேஷ் குறித்து டேஷ் கூறினார். ஆன்சர் பி ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு உவே சாமிநாதர். 133 ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை எது? விடை பி அறம். 134 ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? விடை பி பகைவருக்கு உதவுதல். 135 ஒழுகல் இலக்கண குறிப்பு தருக. விடை ஏ தொழிற்பெயர். 136 திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 137 கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சந்தம் டேஷ். ஆன்சர் சி உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை. 138 பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்தது என்பதை கண்டறிந்து சரியானவற்றை எடுத்தெழுதுக. யானை தன் வாய்நிறை கொண்ட வலித்தேம்பு தடக்கை குன்று புகு பாம்பின் தோன்றும். இதற்கு விடை வந்துட்டு பி மெய்ப்படிமம். 139 கலித்தொகையில் முல்லை திணைக்குரிய பாடல்களை இயற்றியவரை தெரிவு செய்க. ஆன்சர் பி சோழன் நல்லுரித்திரன். 140 சிதவல் இச்சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் டி தலைப்பாகை. 141 சீராபுராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது. ஆன்சர் பி வள்ளல் சீதக்காதி. 142 இரண்டிரண்டு அடிகள் கொண்ட டேஷால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கண்ணி ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை. 143 பொறுத்துக. இதற்கு விடை வந்துட்டு ஏ 45231 விசும்பு வானம் துளை துலாக்கோல் கனல் நெருப்பு களிறு யானை மறுப்பு தந்தம். 144 கீர்த்தனை டேஷ் வகைகளுள் ஒன்றாகும். ஆன்சர் ஆப்ஷன் சி பக்தி இலக்கியம். 145வது கேள்வி தெம்மாங்கு பிரித்தெழுதுக. விடை வந்துட்டு டி தேன் பிளஸ் பாங்கு. 146 எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைபொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே. இப்பாடல் அடிகளை இயற்றியவர் டேஷ் சித்தர் ஆவார். விடை வந்துட்டு பி இடைக்காட்டு சித்தர். 147 திருப்பல்லாண்டு பாடியவர் பெரியாழ்வார். ஆன்சர் ஆப்ஷன் சி. 148 தருமசேனர் அப்பர் வாகீசர் என்னும் பெயர்களை கொண்ட சைவ அடியார். விடை ஏ திருநாவுக்கரசர். 149 தமிழ் 3000 என்றழைக்கப்படும் நூலை இயற்றியவர் யார்? விடை டி திருமூலர். 150வது கேள்வி காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் இத்தொடர் உணர்த்துவது. விடை டி பேரிகை கொட்டினால் பிழைக்கலாம். 151 ஆகுபெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் டி நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை. 152 பன்னரும் கோங்கின் நன்னலம் கவற்றி இவ்வடியில் இடம்பெற்றுள்ள எதுகை வகை? பொழிப்பெதுகை. ஆன்சர் ஆப்ஷன் சி. 153
அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான் எவ்வகை வாக்கியம்? ஆன்சர் டி தன்வினை. 154 எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. நான் திடலில் ஓடினேன். ஆன்சர் சி தன்வினை. 155 பின்வரும் தொடர் எவ்வகை தொடர் என கண்டறிந்து சரியானவற்றை தெரிவு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் சி பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர். 156வது கேள்வி வஞ்சி திளைக்குரிய சீரமைப்பு. ஆன்சர் பி தேமாங்கனி புளிமாங்காய். 157 சொல்லின் வகையை கண்டறிக. வெண்மை. ஆன்சர் ஆப்ஷன் சி வண்ண பண்பு பெயர். 158 வஞ்சி விருத்தம் என்பது. விடை பி சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது. 159 பின்வருவனவற்றுள் அகர வரிசைப்படி எழுதப்பட்ட நவமணிகளை தெரிவு செய்க. விடை பி கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம். 160 வினையெச்சம் கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் டி ஓடி. 161 வினைமுற்றை தேர்வு செய்க. வா. ஆன்சர் ஆப்ஷன் சி வந்தான். 162 ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்க. மாறி மாறி. ஆன்சர் ஆப்ஷன் சி மழை வேறு. 163 ஒலி வேறுபாடறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. இதற்கு விடை ஆப்ஷன் சி 3241 அலை புற்று, களை நீக்கு, தலை விலங்கு, இழை இழைத்தல். 164 கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. டெலிகேட். ஆன்சர் ஆப்ஷன் பி பேராளர். 165 கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை கண்டு எழுதுக. அறை. இதற்கு விடை ஆப்ஷன் சி அறைந்தவர். 166 இவற்றுள் எது தவறான இணை எதிர்ச்சொல் என்பதை தெரிவு செய்க. விடை பி அகலாது போகாது. 167 சரியாக பிரித்தெழுதப்பட்ட சொல்லை எடுத்தெழுதுக. அஞ்சிலோதி. இதற்கு விடை டி அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி. 168 பின்வரும் சொல்லின் சரியான பிரித்தெழுதும் முறையை எடுத்தெழுதுக. ஊன் பொதிய விழா. விடை டி ஊன் கூட்டல் பொதி கூட்டல் அவிழா. 169 எழுத்து வகை அறிந்து பொருத்துக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2413. இயல் உயிர் முதல் மெய்யீறு, புதிது மெய் முதல் உயிரீறு, ஆணி உயிர் முதல் உயிரீறு, வரம் மெய் முதல் மெய்யீறு. 170வது கேள்வி தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார்? விடை பி தேவநேய பாவனார். 171 ஊவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் எது? விடை டி ஆனந்த விகடன். 172 தமது தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை உயர்தனி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி தேவநேய பாவாணர். 173 வழக்குரைஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர். ஆன்சர் சி நா பிச்சமூர்த்தி. 174 பொருத்துக. இதற்கு விடை ஆப்ஷன் ஏ 2143 காந்திய கவிஞர், நாமக்கல் கவிஞர், உவமை கவிஞர் சுரதா, மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை, கவிஞரேறு வாணிதாசன். 175 பிசிராந்தையார் எனும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். விடை ஏ பாவேந்தர் பாரதிதாசன். 176 உணவு உடை அடிப்படை தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதல் இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர். விடை பி அறிஞர் அண்ணா. 177 மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் எனும் தலைப்பில் உலக தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி தேவநேய பாவாணர். 178 சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரியாறு, அந்நதியின் பெருமையாலேயே சோழவள நாடு சோறுடைத்து என்று கவிகள் புகழ்வராயினர் என்று உரை நிகழ்த்தியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி பேரறிஞர் அண்ணா. 179 கூற்று 1 சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் 26,350. கூற்று 2 உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள். கூற்று 3 விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு மொழிகளிலும் உள்ளன. விடை ஏ
கூற்று 1, 2 சரி, 3 தவறு. 180 மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டவைமதாக கூறப்படுகின்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஐவகை. 181 தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறையை சார்ந்தது? விடை ஏ முதல் தலைமுறை. 182 கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படும் ஆட்டம் எது? ஆன்சர் ஏ மயிலாட்டம். 183 கீழ்கண்டவற்றுள் திருவிக்க எழுதாத நூல். ஆன்சர் ஆப்ஷன் சி மனுமுறை கண்ட வாசகம். 184 விளக்குகள் பல தந்த ஒளி எனும் நூலை இயற்றியவர்? விடை பி லிலியன் வாட்சன். 185 உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம். விடை பி புயலிலே ஒரு தோணி. 186 தமிழ் நாடக கலையின் பெர்னாட் ஷா என்று அறிஞர் அண்ணா யாரால் பாராட்ட பெற்றார்? விடை சி கல்கி. 187 புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் எது? விடை பி முதுமொழி காஞ்சி. 188 வெண்குடை இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் வந்துட்டு டி பண்பு தொகை. 189 திரிகடுகம் என்ற நூலின் ஆசிரியர்? ஆன்சர் சி நல்லாதனார். 190 சிருங்கிபேரம் நகரில் வாழும் தலைவன் யார்? விடை பி குகன். 191 அனகன் என்ற சொல் யாரை குறிப்பதாகும்? விடை வந்து பி ராமன். 192 யாழின் வகைகள் யாவை? ஆன்சர் ஆப்ஷன் டி 7. 193 குடிமக்கள் காப்பியம் எனப்படுவது டேஷ். ஆன்சர் ஏ சிலப்பதிகாரம். 194 போருழந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மரித்துக்கை காட்ட இப்பாடலில் பயின்று வரும் அணி தற்குறிப்பேற்ற அணி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. 195 உமரப்புலவர் எழுதிய வேறு நூல்? பி முதுமொழி மாலை. 196 பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? விடை டி குலசேகர் ஆழ்வார். 197வது கேள்வி இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர்? சிலேடை அணி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. 198 மனோன்மணியத்தில் வரும் கிளை கதை எது? ஆன்சர் டி சிவகாமியின் சபதம். 199 ரகசிய வழி என்ற நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1891. 200வது கேள்வி உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர்? விடை வந்து பி குதம்பை சித்தர்.